உணவு பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம மதுரை கிச்சன் குயின் ஸ்டைல்ல சீரக சம்பா மட்டன் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு சட்டுன்னு பார்த்துடலாம் வாங்க. சீரக சம்பா மட்டன் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் ஸ்டவ்வை ஆன் பண்ணிட்டு ஒரு அடிகனமான பாத்திரத்தை நம்ம அடுப்புல வச்சுக்கலாம். பிரியாணி செய்யறதுக்கு நீங்க எப்பவுமே ஒரு அடிகனமான பாத்திரம் தான் யூஸ் பண்ணணும். ஏன் அப்படின்னா லேசான பாத்திரம் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு பிரியாணி அடி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால கொஞ்சம் கனமான பாத்திரமா யூஸ் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம 1/2 கிலோ சீரக சம்பா அரிசியும் 1/2 கிலோ மட்டனும் எடுத்திருக்கோம். அதுக்கு 150 ml நம்ம ஆயில் யூஸ் பண்ணணும். நான் 100 ml கடலெண்ணெய் எடுத்திருக்கேன். கடலெண்ணெயில செய்யும் போது ரொம்ப டேஸ்டா இருக்கும். 50 ml நெய் எடுத்திருக்கேன். இது நல்லா சூடாகட்டும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. அடுத்து நம்ம ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய், ஒரு அன்னாச்சி பூ, கொஞ்சம் பிரிஞ்சி இலை, ஒரு ஜாதி பத்திரி, கொஞ்சமா சோம்பு ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. அதுக்கப்புறம் நம்ம புதினா ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு கை புதினா ஆட் பண்றேன். புதினா வந்து நம்ம ஆயில் சூடான உடனே ஸ்பைசஸ் போட்ட உடனே புதினா ஆட் பண்றது வந்து பிரியாணிக்கே ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். புதினா நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம 2 பெரிய வெங்காயம் நீல வாக்குல கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ பெரிய வெங்காயம் கொஞ்சம் நல்லா செவந்து வர வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு 1.5 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஆட் பண்ண போறேன். இது வந்து சாதாரண தனி மிளகாய் தூள் தான். நீங்க காஷ்மீர் தூள் ஆட் பண்றதா இருந்ததுன்னா 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மிளகாய் தூளோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. நம்ம சுத்தம் பண்ணி வச்சிருக்க 1/2 கிலோ மட்டனை இதுல சேர்த்துக்கலாம். நீங்க மட்டன் எப்போ வாங்கும் போதும் கறி மட்டும் வாங்காதீங்க. எலும்பும் கொழுப்பும் சேர்த்து போட்டு வாங்கிக்கோங்க. அப்பனாதான் பிரியாணி செம்ம டேஸ்டா வரும். இப்போ மட்டன் நல்லா வெந்து வர்றதுக்கு நம்ம கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கலாம். கம்மியா ஆட் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா நீங்க அரிசி ஆட் பண்ணும்போது தண்ணி அளந்து ஊற்றணும். இப்போ அதிகமா ஊத்திட்டீங்கன்னா பிரியாணி குழஞ்சு வந்துடும். இப்போ கறி நல்லா வெந்து வர்றதுக்கு நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இந்த மட்டனுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம அரிசி போடும்போது நம்ம மீத உப்பை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பிரியாணிக்கு நம்ம முக்கியமான மசாலா ஒன்று ஆட் பண்ண போறோம். அது என்னன்னு பார்த்துடலாமா? பட்டையில பாதி ஏலக்காய், ஏலக்காயில பாதி கிராம்பு. கிராம்பு எப்பயுமே ஏலக்காயை விட கம்மியா எடுத்துக்கோங்க. ஏன் அப்படின்னா கிராம்போட வாசம் ரொம்ப அதிகமாயிடுச்சுன்னா பிரியாணியோட ஃப்ளேவரவே மாத்திரும். ஏலக்காய் நீங்க எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு முந்திரி பருப்பு எடுத்து பவுடரா அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ மட்டன் வெந்துட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளேயும் நம்ம எடுத்து வச்ச அரிசியை கழுவி ஊற வச்சுட்டு வந்துடலாம். மட்டன் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நான் 50 ml தயிர் இதுல ஆட் பண்ணிக்கிறேன். இங்க 2 பெரிய சைஸ் தக்காளி நான் நறுக்கி வச்சிருக்கேன். உங்ககிட்ட சின்ன சைஸ் தக்காளியா இருந்தா 3 தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க.
3 பச்சை மிளகா நான் கீறி வச்சிருக்கேன். உங்க உரப்புக்கு ஏத்த மாதிரி நீங்க கூடவோ குறைச்சிக்கவோ செய்யலாம். அடுத்து மல்லி இலைய நான் வாஷ் பண்ணிட்டு கட் பண்ணி வச்சிருக்கேன். அது நம்ம ஒரு கைப்பிடி அளவு இதுல சேர்த்துக்குவோம். அடுத்தது நான் இங்க 200 கிராம் சின்ன வெங்காயம் பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன். நம்ம பிரியாணிக்கு எப்பயுமே சின்ன வெங்காயம் தனியா, பூண்டு தனியா, இஞ்சி தனியா எடுத்துக்கணும். ஏன் அப்படின்னா இஞ்சியோட அளவை விட பூண்டோட அளவு அதிகமா இருக்கணும். நான் இங்க 4 ஸ்பூன் இஞ்சி எடுத்திருக்கேன். 6 ஸ்பூன் பூண்டு எடுத்திருக்கேன். இந்த இஞ்சியை விட பூண்டோட அளவு அதிகமா இருக்கும்போது நம்ம பிரியாணி சாப்பிடும்போது நெஞ்செரிச்சல் இல்லாம இருக்கும். இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்த மசாலில் 2 ஸ்பூன் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மட்டன் பாதி வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் இன்னைக்கு 1/2 கிலோ அரிசிக்கு 800 ml தண்ணி ஊத்துறேன். இப்போ நீங்க டம்ளர்ல அரிசி அளந்தீங்க அப்படின்னா 1 கிளாஸ்க்கு 1.5 கிளாஸ் தண்ணி ஊத்திக்கோங்க. இப்போ தண்ணி நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ நம்ம கழுவி ஊற வச்ச அரிசியை தண்ணியை வடிச்சிட்டு இதுல சேர்த்துக்கலாம். பிரியாணி நல்லா வந்திருக்குது. இன்னைக்கு நான் இண்டக்ஷன் ஸ்டவ்ல செய்யறதுனால என்னால தம் போட முடியல. நீங்க கேஸ் ஸ்டவ்ல செய்யறதா இருந்ததுன்னா உங்ககிட்ட பழைய தோசைக்கல் இருந்ததுன்னா அது கேஸ்ல ஒரு 10 நிமிஷம் சூடு பண்ணிட்டு அது மேல நீங்க பிரியாணியை வச்சுட்டு ஒரு வெயிட் போட்டுருங்க. 10 நிமிஷம் கழிச்சு ஓபன் பண்ணீங்கன்னா இன்னும் உதிரி உதிரியா வரும். செம்ம டேஸ்டா இருக்கும். பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் பார்க்க என் பையனை கூப்பிட்டுலாமா? வரேன் வரேன். விளையாண்டுட்டு இருக்கும் போதே வாசம் வந்துச்சு. மட்டன் பிரியாணியா? டேஸ்ட் பார்த்துடலாமா? செம்மையா இருக்குமா. லவ் லவ். இதே மாதிரி நீங்களும் ஆசைப்பட்டதை அளவா செஞ்சு ஆரோக்கியமா சாப்பிடுங்க. உணவை வீணாக்காதீங்க.